أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுக்கு முன்னால் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டியதை போன்று ஷஹருன் முபாரக்குன் பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் நம்மிடத்திலே வர இருக்கின்றது. இந்த ரமலானை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும், இந்த ரமலானுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் எப்படி நாம் உணர்ந்து கொஞ்சம் கூட அதை வீணாக்காமல் முழுவதுமாக அதனுடைய அருளையும் அதனுடைய வளத்தையும் பெறுவதற்கு நாம் எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய பல விஷயங்களை நாம் அறிய வேண்டிய நேரத்தில் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த ஜும்ஆவினுடைய உரையில் ஏற்கனவே சில விஷயங்களை நாம் சொல்லி இருக்கிறோம். அதனுடைய தலைப்பாக உடலான ரமலானும் உயிரான குர்ஆனும் என்ற தலைப்பின் கீழாக ரமலான் குர்ஆனை ஆணிவேராக கொண்டது, அச்சாணியாக குர்ஆனை கொண்டுதான் ரமலான் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தொனியிலே பலதரப்பட்ட செய்திகளை நான் கூறியிருக்கின்றேன். அதில் குறிப்பாக குர்ஆனை பற்றி 10 ஹதீஸ்களை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். இப்போ அந்த பயானை தொடர்ந்து இன்னும் வேறு சில விஷயங்களை அதனுடைய தொடர்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம். அதனுடைய 2ஆம் பகுதியாக, அதனுடைய தொடர்ச்சியாக ரமலானுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தாலா செய்த ஒரு உபதேசத்தினுடைய பகுதியை நாம் இணைத்து கொள்ள இருக்கின்றோம். இந்த இடம் இன்ஷா அல்லாஹ் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு இது ஆழமான ஒரு கருத்தாக இருக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். பொதுவாக இந்த சொல்லப்போகின்ற 7 வசனத்தை உங்களுக்கு முன்னால் இப்போது நான் சொல்லப் போகின்றேன். சூரத்துல் பக்ராவில் இருந்து வசனம் 40 46 வரை வரக்கூடிய 7 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னால் நாம் அறிய வேண்டிய, நம்மை அல்லாஹுடன் இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பை பற்றி இந்த இடத்தில் நான் பேசப் போகின்றேன். இந்த 7 வசனத்தில் இதில் புதியதாக சுவாரஸ்யம் என்று நான் சொன்னேன், கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் என்று நான் சொன்னேன். அதில் மிக முக்கியமாக இந்த இடத்தில் நாம் பயன்படுத்த போவது என்னவென்றால், பனி இஸ்ராயில் என்ற இந்த வார்த்தையை குர்ஆன் முழுக்க நீங்கள் பார்த்திருக்கலாம். எப்படி இப்போ நம்ம பொருள் கொடுக்க போறோன்ற தலைப்பை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில் என்ற வார்த்தையை நீங்க குர்ஆன் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. அப்போ இதை இஸ்ரவேலர்களின் மக்களே, இஸ்ரவேலர்களே அப்படின்ற தமிழ் தர்ஜுமாவை நீங்க அதுக்கு பார்த்திருப்பீங்க. பெரும்பாலும் பனி இஸ்ராயில் அப்படின்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுதாரர்கள். அங்கிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்ராயில் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது அப்படின்ற இந்த வரலாற்றை நீங்கள் புரிந்திருக்கலாம். இது ஒன்று. அதே போன்று குர்ஆனில் சலாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சலாத் என்பதற்கு நேரடியாக தொழுகை என்ற பொருளை பல இடங்களில் கொடுக்கப்படும். ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தஃப்சீரில் நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். சலாத் என்பதற்கு குர்ஆன் ஓதுதல் என்ற பொருளும் இருக்கு, குர்ஆன் என்பதற்கு தொழுகை என்ற ஒரு பொருளும் இருக்கு. அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற இன்ஷா அல்லாஹ் அந்த ஆடியோ உங்களுக்கு நினைவிருந்தால் அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பொதுப்படையா சலாத் என்ற வார்த்தையை தொழுகை அப்படின்ற பொருளை நம்ம கொடுக்கிறோம். சலாத் என்பதற்கு அகராதி அர்த்தம், தொழுகை என்பது புழக்க பாஷை, அகராதி அர்த்தம் லுகவி அர்த்தம் என்ன அப்படின்னா துஆ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. துஆ, சலாத்னாலே துஆ தான், ரைட். அதே மாதிரி 3வது ஒரு வார்த்தை இருக்குது ஜகாத். ஜகாத் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு கணக்கு பார்த்து எவ்வளவு வெளியாக்க வேண்டுமோ அதை முறைப்படி வெளியாக்குவதற்கு பெயர் ஜகாத் அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஜகாத் என்பதற்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னா தூய்மை அப்படின்றது பொருள். இப்போ பனி இஸ்ராயிலுக்கான நேரடி பொருளையும் சலாத் என்பதற்கான நேரடி பொருளையும் அதே போன்ற ஜகாத் என்பதற்கான நேரடி பொருளையும் கொண்டு இந்த 7 வசனங்களில் அல்லாஹு தாலா
இஸ்ரவேலர்களுக்கு செய்த உபதேசத்தை ரமலானுக்கு முன்னால் நமக்கு எவ்வளவு முக்கியமானதாக இங்க இருக்கு அப்படின்றத தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்க ஒத்து பார்க்க போகின்றோம். அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரியட்டும், நம்முடைய கல்வி ஞானத்தை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தட்டும். இன்ஷா அல்லாஹ் நான் எப்படி உங்களை கொண்டுட்டு போறேனோ அதே மாதிரி வாங்க இந்த வசனங்களை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா அழைச்சிட்டு அல்லாஹு தாலா அவனுடைய நிஅமத்துகளை பற்றி அந்த மக்களை நினைக்க சொல்லி முதலில் அழைக்கின்றான். இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத்து நாள் வரை வர இருக்கின்ற எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான். அதனால தான் அதை இன்னைக்கு நாம நம்மளோட ஒத்து பார்க்க போகின்றோம். முதலில் பனி இஸ்ராயில் அப்படின்ற இந்த வார்த்தை பொதுவாகவே இஸ்ரவேலர்கள் அப்படின்றத நம்ம புலங்குறோம், பார்க்கிறோம். அந்த தர்ஜுமால நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பனி இஸ்ராயில் அப்படின்ற இந்த வார்த்தையை மூணா நம்ம பிரிக்கிறோம். பனி என்பது ஒரு வார்த்தை, இஸ்ரா என்பது இன்னொரு வார்த்தை, ஈல் என்பது மூன்றாவது வார்த்தை. இந்த மூணு வார்த்தையும் பிரிச்சு பார்த்தாக்கா அகராதி இலக்கணப்படி இதற்கு என்ன பொருள் வருதுன்றத பாருங்க. பனி அப்படின்னா மகன், மகன்கள் அப்படின்ற பொருளை கொண்டு வரும். உதாரணமா யாபனி ஆதம், குரான் பேசுது யாபனி ஆதம். இது எப்படி பழங்குவாங்க? ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மக்களே அப்படின்னு அல்லாஹு தாலா எல்லோரையும் பேசுவான். ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்னு ஆதம் இப்படி செய்தான். இப்னு ஆதம் அப்படின்னா என்ன பொருள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களாகிய பிள்ளைகளாகிய நம் அத்தனை நபர்களையும் இந்த இப்னு என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். அதே போன்றுதான் இங்கும் பனி அப்படின்றத அல்லாஹு தாலா அழைக்கிறான். இந்த பனின்றது எது பக்கத்துல போய் சேருதோ, அங்க எப்படி பனி ஆதம் பக்கத்துல இப்னு ஆதம் பக்கத்துல சேர்ந்ததோ அதே போன்று பனி என்பது இஸ்ராயில் பக்கத்துல சேருது. அப்போ இஸ்ராயலின் சந்ததிகளே, இஸ்ராயலின் மக்களே, இஸ்ராயலின் பிள்ளைகளே அப்படின்ற எல்லா பொருளையும் இது எடுத்துக்கிட்டு வரும். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். பனி என்பதற்கான அர்த்தம். இஸ்ராயில் அப்படின்ற இந்த ஒற்றை வார்த்தையா நமக்கு தெரியறத ரெண்டா நம்ம பிரிச்சு பார்க்கணும். ரெண்டுமே தனித்தனி வார்த்தை, அது ரெண்டும் சேர்ந்துதான் இங்க இஸ்ராயில் அப்படின்றது ஆயிருக்கு. இஸ்ரா அப்படின்றதுக்கு பயணம் என்று பொருள் இருக்குது. இஸ்ரா என்பதற்கு கைதி என்று பொருள் இருக்குது. இஸ்ரா என்பதற்கு அடைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது பொருள் இருக்குது. உதாரணமா சுபஹானல்லதி அஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயில் சூரா இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற முதல் வசனத்துல அல்லாஹு தஆலா அஸ்ரான்னு சொல்லி பேசுறான். அந்த சூராவுக்கு பேர் இஸ்ரா. சூரா பனி இஸ்ராயில் அதுக்கு பேரு. அதற்கு இன்னொரு பேர் இருக்கு, சூரத்துல் இஸ்ரா. இஸ்ரா அப்படின்னா பயணத்தையும் எடுத்துக்கொள்ளும், இஸ்ரா அப்படின்னா கைதிகள், அகதிகள் அப்படின்றதையும் அது எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். அதே மாதிரி சூரத்து தஹ்ரில் இதே இஸ்ராவை அசீரான்னு சொல்லி பேசுறான், சிறை கைதிகள் அப்படின்னு அல்லாஹு தஆலா பேசுறதை நீங்க பார்க்கலாம். சோ இஸ்ரா என்பதற்கு பயணம், கைதிகள் என்பதெல்லாம் பொருள் இருக்கு. ஈல் அப்படின்னா அல்லாஹ் என்று பொருள். ஈல் அப்படின்றது இஞ்சில் மொழியில, உதாரணமா பைபிளை நீங்க மொழிபெயர்க்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கும் போது ஏலே, ஏலா, ஈலா என்று அழைத்த வாக்கியத்தை மொழிபெயர்த்திருப்பார்கள். சோ அரபி வார்த்தை ஈல் அப்படின்றது அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ நம்ம இதுக்கு பொருள் வைக்கிறோம். யா பனி இஸ்ராயில் அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கம் பயணம் செய்து செல்லக்கூடியவர்களே அப்படின்றது பொருள். சொல்றது உங்களுக்கு விளங்குச்சுங்களா? யா பனி இஸ்ராயில், அல்லாஹ்வின் பக்கம் பயணம் செய்து செல்லக்கூடியவர்களே என்று பொருள். இப்ப அல்லாஹு தஆலா யாரை இங்க அழைக்கிறான், எப்படி அழைக்கிறான், என்ன கருத்து அப்படின்னா, அல்லாஹ்வின் பக்கம் பயணம் செய்து செல்லக்கூடியவர்களே, போகக்கூடிய வழியில் ஏன் சிக்கி தவிக்கிறீர்கள், ஏன் உங்களுடைய வழி தடுமாறி நிற்கிறீர்கள், ஏன் உங்களுடைய பாதையில் பயணத்தில் ஏன் இவ்வளவு இடர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ்வின் பக்கம் போறீங்க, வழியில இருக்கக்கூடிய கரடு முரட சின்ன சின்ன விஷயங்களை தட்டி விட்டுட்டு நீங்க போக வேண்டியது தானே, ஏன் நீங்கள் இடையில் நிற்கிறீர்கள் என்பது இந்த வார்த்தையினுடைய பொருளை கொண்டு பனி இஸ்ரவேல் சமூகம் நடந்து கொண்ட எல்லாமே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவா புரியும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ யா பனி இஸ்ராயில் என்பதனுடைய பொருள் அல்லாஹ்வின் பக்கம் தங்களுடைய பாதையை, பயணத்தை அமைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களே என்று பொருள். அல்லாஹு தஆலா அழைச்சி இப்ப என்ன பேசுறான் பாருங்க. உதுகுரு நிஅமதியல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களின் மீது நான் செய்திருக்கக்கூடிய என்னுடைய நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். வஅஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும்,
என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு நான் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். இது அல்லாஹ்வினுடைய வாக்கு. அல்லாஹ் கிட்ட நம்ம என்னென்ன உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்திருக்கோம் நான் மறுபடி சொல்றேன். நாம ரூஹா இருக்கும் போதே அலஸ்து பி ரப்பிக்கும் சொல்லி அல்லாஹு தஆலா நம்மளை எழுப்பி நம்ம கிட்ட உடன்படிக்கை செய்தான். நாமளும் காலு பலா, ஆம் நீ எங்களுடைய ரப்பு தான் என்பதை நாங்கள் உறுதிமொழியாக அல்லாஹ்விடத்தில் கொடுத்தோம். அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் அல்லாஹு தஆலா இப்போ வரைக்கும் நம்மளை விட்டு வச்சிருக்கிறான். சோ அல்லாஹ்விடத்தில் நாம் செய்து வந்த உடன்படிக்கையை எக்காலமும் எந்நேரமும் மறந்துவிடக் கூடாது. உடன்படிக்கையை அல்லாஹ் கிட்ட நம்ம நிறைய செஞ்சிருக்கிறோம். நான் கரெக்டா தொழுவேன், நான் கரெக்டா இருப்பேன், உனக்கு அடிபணிஞ்சு இருப்பேன், நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன் என்றெல்லாம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வந்துதான் உலகத்துக்கு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு உலகத்துக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம், இது மிகப்பெரிய அநியாயம். இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம மீளுவதற்காக முயற்சி பண்ணணும். அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய அக்ரிமெண்ட் என்னவோ அதற்கு பின்னால் அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சைன் பண்ணிட்டு வந்தோமோ அதை சரியான முறையில் நாம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தௌபா செஞ்சு மீளுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். இப்போ அல்லாஹு தஆலா இங்க பேசுறான், வஅஃபு பிஅஹ்தி, என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஊஃபி பிஅஹ்திக்கும், உங்களுடைய உடன்படிக்கை நான் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேனோ அதை நான் கரெக்டா நிறைவேற்றுவேன். வஇய்யாய ஃபர்ஹபூன், இவ்வாறு நீங்கள் செய்தால் இன்ஷா அல்லாஹ் எனக்கே நீங்கள் அஞ்சுபவர்களாக இருங்கள். வஇய்யாய ஃபர்ஹபூன், எனக்கே நீங்கள் அஞ்சுபவர்களாக இருங்கள். மேலும் அல்லாஹ் தஆலா பேசுறான் அடுத்த வசனம் 41, வஆமினூ பிமா அன்ஸல்து முஸத்திகல் லிமா மஅக்கும், உங்களோடு உண்மையாக நான் எந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறேனோ உண்மையான நிலையில் அந்த வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். குர்ஆனை நாம் நம்பிக்கை கொள்ளணும். வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி, அதை மறுப்பவர்களில் முதலாமவர்களாக நீங்கள் மாறிடாதீங்க, அந்த மாதிரி ஆயிடாதீங்க, மறுப்பவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். மேலும் வலா தஷ்தரு பி ஆயாதி சமனன் கலீலா, அற்ப காசுகளுக்கு இவற்றை நீங்கள் விற்றும் விடாதீர்கள். வஇய்யாய ஃபத்தகூன், எனக்கே நீங்கள் அஞ்சுபவர்களாக இருங்கள். இது 41. அல்லாஹ் தஆலா செஞ்சுக்கிட்டு வர உடன்படிக்கையும் உபதேசமும். 42, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி, உண்மையை பொய்யை கொண்டு கலந்து விடாதீர்கள். ஹக்கு தனி, பாத்தில் தனி, ஹலால் வேற ஹராம் வேற, எல்லாத்தையும் போட்டு கலந்து எங்கேயாவது ஹராம ஹலால் ஆக்கிறதுக்கு மிக்ஸ் மேட்ச் ஆகுதா, எந்த ஆலிமாவது நமக்கு தோதுவான ஃபத்வாவை கொடுத்துட மாட்டாங்களா, தேடி அலையாதீங்க. நபி அவர்கள் எதை ஹலால் ஆக்கினார்கள் அது ஹலால், நபி அவர்கள் எதை ஹராம் ஆக்கினார்கள் அது ஹராம். அல்லாஹு தஆலா ஹலால் ஹராம தெளிவா பிரிச்சுட்டான். எவ்வளவு நிர்பந்தம் வந்தாலும் தயவு செய்த ஹராமில் கையை வைத்து விடாதீர்கள். அததான் இங்க அல்லாஹ் பேசுறான், ஹக்கை பாத்திலோடு கலந்து விடாதீர்கள். வதக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்திருக்கும் நிலையிலேயே, நல்லா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற நிலையிலேயே சத்தியத்தை மறைத்து விடாதீர்கள், ஹக்கை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வசனம் 43, நம்ம எதை அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகான்னு சொல்லி இப்போ வருது. நல்லா பாருங்க. நான் இந்த வசனங்கள் ஓத நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தாலும், இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே நீங்க எடுத்து வச்சு இந்த குர்ஆனுடைய வசனங்களை தமிழ் தர்ஜுமாவோடு நீங்கள் பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும், பாடம் ரொம்ப கிளீனா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வ அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அப்படின்றது மேலோட்டமான எல்லா தர்ஜுமாவிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள். இப்போ நாம இந்த தொழுகைக்கு அதனுடைய நேரடியான பொருளை கொடுக்க போகின்றோம். தொடர்பை நீங்கள் நிலைநாட்டுங்கள். யாரோடு தொடர்பு? முந்திய 3 வசனங்கள் யார் நம்மிடத்தில் பேசுகின்றானோ அந்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பை நிலைநாட்டுங்கள். இப்ப அல்லாஹு தஆலா மேலிருந்து உபதேசம் செஞ்சிருக்கிறான், இஸ்ரவேலர்களே உங்களுக்கு நான் நிஅமத்து செய்திருக்கிறேன், அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், உங்களுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன், எனக்கே நீங்கள் அஞ்சுபவர்களாக இருங்கள். உண்மையாக உங்களோடு இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அதை மறுப்பவர்களில் முதலாம் அவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம், அற்ப காசுகளுக்கு அதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள், உண்மையோடு பொய்யை கலந்து விடாதீர்கள், அறிந்திருக்கும் நிலையிலேயே உண்மையை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹோடு நம்மை தொடர்பு படுத்தக்கூடிய விஷயம். வஅகீமுஸ் ஸலாஹ்,
அல்லாஹோடு உங்களுடைய தொடர்பை நீங்கள் நிலைநாட்டுங்கள், நிலைநிறுத்துங்கள். அப்பப்போ போயிடாதீங்க, எஸ் ஆகாதீங்க. அப்படி உங்களால முடிச்சுக்கிட்டு போகவே முடியாது. ரப்பு என்பவனுக்கும் அடியார்கள் என்பவர்களுக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த தொடர்பை நிலைநாட்டுங்கள், கரெக்டா அதை ஃபிட்டா வச்சுக்கிட்டே இருங்க. வஅகீமுஸ்ஸலா, தொடர்பை நிலைநாட்டுங்கள். வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள் என்பது பொதுவான புழக்க பாஷையினுடைய பொருள். அது தர்ஜுமாவில் இருக்கும். இப்ப நம்ம நேரடியான பொருளை கொடுக்க போறோம். வஆத்துஸ் ஸகாத், தூய்மையை கொண்டு வாருங்கள், தூய்மையை கொண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா பேசக்கூடிய எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. யா பனி இஸ்ராயலுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அல்லாஹ்வின் பக்கம் பயணம் செய்து செல்லக்கூடியவர்களே, அல்லாஹ்வின் பக்கம், கடவுளின் பக்கம் பயணம் செய்து செல்லக்கூடியவர்களே என்று அல்லாஹு தஆலா அழைச்சி நம்மளை கூப்பிட்டு இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறான். ஏன் இதுல முரண்பாடு? ஏன் உங்களுடைய பயணத்துல ஏன் தடுமாற்றம்? ஏன் தடுமாறி விழுறீங்க? ஏன் சிக்கி தவிக்கிறீங்க? ஜஸ்ட் அல்லாஹு தஆலா என்ன சொன்னானோ அதை முறைப்படி நீங்கள் நிறைவேற்றி கொண்டு போனால் அது அல்லாஹு தஆலா உதவி செஞ்சுக்கிட்டே வருவானே. அப்போ இஸ்ரவேலர்களேன்னு சொல்லி பயணம் செய்து அல்லாஹ்வின் பக்கம் பயணம் செய்து செல்லக்கூடியவர்களே, ஏன் சிக்கி தடுமாறி இடையில் நிற்கிறீர்கள் அப்படின்றத அல்லாஹு தஆலா கொண்டுட்டு வரான் விஷயத்தை, சப்ஜெக்ட. சோ 43 அல்லாஹு தஆலா பேசுறான், தொடர்பை நிலைநாட்டுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய தொடர்பை நிலைநாட்டினால் உங்களுடைய உள்ளத்தை தூய்மை அடைய செய்யும். உங்கள் தூய்மையை கொண்டு வாருங்கள். தூய்மையானவர்களுக்கு மட்டுமே அல்லாஹோடு தொடர்பு ஏற்படும். நல்லா விளங்கணும் இந்த இடத்த. யாருடைய உள்ளத்தில் அசிங்கங்களும் அருவருப்புகளும் கசப்புகளும் கள்ளம் கபடம் காழ்ப்புணர்வு சூழ்ந்திருக்குமோ இந்த உள்ளம் அல்லாஹ்வினுடைய தொடர்பை நிலைநாட்டாது. நிலைநாட்டுவதற்கு தகுதி இல்லாத உள்ளம், தகுதி இல்லாத வாழ்க்கைக்குரியவர்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா இந்த ஜமாத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கட்டும். யாரை அல்லாஹு தஆலா அவனுடைய தொடர்போடு நம்ம இணைத்து பேசுகின்றானோ அந்த சாலிஹீன்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ செய்வோம். அப்ப இதனுடைய பொருள் வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், அல்லாஹோடு தொடர்பை நிலைநாட்டுங்கள், மேலும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மையானதாக நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதனுடைய கடைசி அடுத்த வார்த்தை வர்கஉ மஅர் ராகிஈன். இதற்கு நேரடி அதாவது என்ன போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, ருக்கு செய்பவர்களோடு நீங்கள் ருக்கு செய்யுங்கள். ருக்கு என்பது தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதற்கு நேரடி பொருள் ருக்கு அப்படின்னா ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல். அதான் ருக்கு. குர்ஆனுடைய சைட்ல எல்லாம் ஐன் சொல்லி போட்டிருப்பாங்க. ஐன், ருக்கு என்ற 4 வார்த்தைகளுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐன். அல்லாஹ் தஆலா முதல் ருக்குல ஒரு சாப்டரை பேசினா அந்த சாப்டர்ல இருந்து அடுத்த சாப்டருக்கு மாறி இருக்கிறான் அப்படின்றதனுடைய பொருள் தான் ருக்கு. தஃப்சீருடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு இதை புரிய வச்சிருக்கிறேன், அதை நினைவூட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வர்கஉ மஅர் ராகிஈன் என்பதனுடைய தர்ஜுமா எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ருக்கு செய்பவர்களோடு நீங்கள் ருக்கு செய்து கொள்ளுங்கள். இது மேலான பொருள். உள்ரங்கமான பொருள், உங்களுடைய பெருமைக்குரிய நிலையில் இருந்து பணிவான நிலைக்கு நீங்கள் மாறிவிடுங்கள். எந்த அகந்தையான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதிலிருந்து பணிவான நிலைக்கு நீங்கள் மாறிவிடுங்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா பேசிக்கிட்டு வரான். அதாவது தொடர்பை அல்லாஹோடு நிலைநாட்டுங்கள், தூய்மையான உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய அகந்தை பிடித்த மமதை பிடித்த நிலையில் இருந்து, இருமாப்பு பிடித்த நிலையில் இருந்து பணிவான நிலைக்கு உங்களோடு நீங்கள் மாறிவிடுங்கள். பணிவானவர்களோடு மாறிவிடுங்கள். மஅர் ராகிஈன், பணிவானவர்கள் நிறைய உலகத்தில் இருக்கிறாங்க, அவர்களோடு நீங்கள் மாறிவிடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த பணிவுக்கு நேர் மாற்றமானது அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் 44. அத்தமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب. நன்மையான விஷயத்தை மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா? அதை உங்களுக்கு நீங்கள் மறந்திருந்து உங்களுடைய நிலை என்னன்றதை நீங்க மறந்துட்டு மக்களுக்கு நன்மையானதை நீங்கள் ஏவிக்கொண்டிருக்கிறீர்களா? மேலும் நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்தவர்களாக மக்களுக்கு மாத்திரம் நன்மையானதை நீங்கள் ஏவிக்கொண்டிருக்கிறீர்களா? அஃபலா தஅகிலூன், நீங்கள் இதை விளங்க வேண்டாமா? விளங்கிக் கொள்ள வேண்டாமா? என்ன மாதிரியான இது ஒரு மாதிரியான
மனநோய் அப்படின்றத நீங்க விளங்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புறான். அப்போ பணிவுக்கு மாற்றம் தான் அடுத்தவர்களுக்கு மாத்திரம் சொல்வது, தன்னுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக வைத்துக் கொள்வது. இப்போ அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு 45 மறுபடியும் நம்மளை கிளீனா பேசுறான். வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி, பொறுமையை கொண்டும், வஸ்ஸலாத்தி, அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்துவதை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள். உதவி எப்போ வரும்? பொறுமை இருந்தால் வரும், அல்லாஹ்வினுடைய தொடர்பு இருந்தால் வரும். ஸலாத்துக்கு இந்த இடத்துல நம்ம தொடர்புன்னு சொல்லி கொடுக்கிறோம். அடுத்த வாக்கியம் பாருங்க, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்துவதும் பொறுமையோடு இருப்பதும் சில பேருக்கு பாரமானதாக இருக்கும். யாருக்கு பாரமாக இருக்கும்? யார் மமதையில் இருக்கிறாரோ, யார் அகந்தையில் இருக்கிறாரோ, யார் இருமாப்பில் இருக்கிறாரோ இவர்களுக்கு வ இன்னஹா, இந்த விஷயங்கள் எல்லாம், எந்த விஷயம்? அல்லாஹோடு தொடர்பில் இருப்பதும் அதே போன்று பொறுமையோடு இருப்பது, இவையெல்லாம் பாரமானதாக இருக்கும். இல்லா அலல் காஷிஈன், அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கே தவிர. இப்ப மேலிருந்து அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான்ல, வ ஈயாய ஃபர்ஹபூன் வ ஈயாய ஃபத்தகூன், எனக்கே அஞ்சுபவர்களாக இருங்கள், எனக்கே அஞ்சுபவர்களாக இருங்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதும், நம்முடைய உள்ளத்தை தூய்மையானதாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வதும், அல்லாஹ்வினுடைய பாதையில் தடுமாறாமல் பயணம் செய்வதும் நமக்கு பாரமாக இருக்காது. யாருக்கு பாரமாக இருக்கும்? யார் தன்னிலையை மறந்து பெருமையில் மிதந்து கொண்டிருக்கிறார்களோ, உலகமோகத்தில் மூழ்கி விட்டார்களோ அவர்களுக்கு இது பாரமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா மிக அழகாக 45வது வசனத்துல முடிச்சிட்டு, இந்த ஹாஷிஈன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அப்படின்றதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை கடைசியா சொல்லி முடிக்கிறான். அல்லதீன், இந்த ஹாஷிஈன்கள் யார் அப்படின்னா, அல்லதீன யظنون அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திக்கும் தினத்தை நினைத்துக் கொண்டே இருப்பவர்கள். இவ்வளவுதாங்க. தங்கம் ஏன் விலை ஏறிச்சு அப்படின்ற யோசனை நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீர்கள். நல்லா யோசிங்க, ரப்பை சந்திக்கும் தினம் நமக்கு எப்படி இருக்க போகின்றது, நம்முடைய கபருடைய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்க போகின்றது, நம்முடைய மறுமை எப்படி இருக்க போகின்றது, அல்லாஹ்வை சந்திக்கும் நாள், அவனை நாம் சென்றடையும் தினம் எப்படி இருக்க போகின்றது என்பதை யோசித்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா வாழ்க்கையை எப்படி லேசாக்குவான் பாருங்க. அல்லாஹு தஆலா பேசுறான், அல்லதீன யظنون அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பை அவர்கள் சந்திக்கும் தினத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள், சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் மீளப் போகின்றோமே என்பதை யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஹாஷிஈன்கள் யார் அப்படின்றத அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய இந்த 7 வசனங்கள் மிக முக்கியமான இடம். ஸலாத் என்பதற்கும் ஜகாத் என்பதற்கும் பனி இஸ்ராயில் என்பதற்கும் அதனுடைய நேரடி பொருள் என்னவோ அதிலிருந்து நாம் பொருளை கொடுத்திருக்கின்றோம். ரமலானுக்கு முன்னால் இது எந்த அளவுக்கு நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உள தூய்மை, உள்ளத்தை தூய்மையாக்குவதற்காக ரமலான், அல்லாஹ்வினுடைய தொடர்பை மிக அழகானதாக தொடர்பை நிலைநாட்டுவதற்கான ரமலான். அதே போன்று நாம் அத்தனை நபர்களும் அல்லாஹ்வை நோக்கி நம்முடைய பயணத்தை இலக்காக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை அனுப்பினான். ஆனா செல்லக்கூடிய பாதையில் பலதரப்பட்ட இடைஞ்சல்கள், இடையூறுகள், தடுமாற்றங்கள், வழுக்கி விழுந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் பயணப்படக்கூடிய நம்மளுடைய பயணத்தை மிக அழகான பயணமாக, மிக நேராக கொண்டு செல்வோம். ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்றேன். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், தொழுகை முஃமின் ஏறி செல்லக்கூடிய ஏணிப்படி. யார்கிட்ட ஏறி செல்வது? அல்லாஹ் கிட்ட. இப்ப இந்த தொழுகையை தொடர்பு என்று இந்த இடத்தில் நாம் பொருள் கொண்டாலும் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், அல்லாஹுடனான தொடர்பு ஒரு முஃமின் ஏறி செல்ல வேண்டும் என்ற பொருளையும் நாம் அந்த இடத்தில் எடுத்து செல்ல முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான மாதம், நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் மாதம், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தொடர்பை நிலைநாட்டுவதற்கான மாதம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தை சரியானவர்களாக நாம் பயன்படுத்தி, சரியானதாக பயன்படுத்தி குர்ஆனோடு எப்போதும் நம்முடைய உள்ளத்தை இணக்கமாக்கி வைப்போம். அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரியட்டும்.
குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் ரமலானை பற்றி அநேக விஷயங்களை நாம் அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சிறுக சிறுக அவ்வப்போது முடியும் போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வரக்கூடிய ரமலானை முழுவதுமாக அதனுடைய அருள் வளங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, அதற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடியவர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.